சென்னை கோட்டூர்புரத்தில் ஜொமேட்டோ உடையணிந்து வீடு புகுந்து செல்போன் திருடி கைதான நபர் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. கோட்டூர்புரத்தில் தனது வீட்டில் புகுந்து செல்போன் திருடிச் சென்றதாக பெண் கூச்சலிட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து ஜொமேட்டோ உடையணிந்த ஒருவர் அங்கிருந்து தப்பித்து இருசக்கர வாகனத்தில் சென்றதாக வீடியோ வெளியானது. இந்நிலையில் தப்பிச் சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் இதேபோல் வீட்டில் புகுந்து பொதுமக்களிடம் தர்ம அடி பெற்றது தெரியவந்துள்ளது. அவரின் செல்போனை ஆய்வு செய்த போது பெண்ணை படம் பிடித்ததாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்று கைது செய்யப்பட்ட குல்லா குற்றவாளி போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச் சென்ற போது கீழே விழுந்ததில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. அடையாளப்பட்டு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பீகாரை சேர்ந்த மனிஷா ராணாவை குல்லா அணிந்த மர்ம நபர் அவரது வீட்டில் வைத்து நகையை பறிக்க முயன்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த ரவுடி சதீஷ் என்ற சச்சின் என்பவரை கைது செய்தனர். அவர் மீது 10 வழக்குகள் உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் விசாரணைக்கு அவரை அழைத்துச் சென்ற போது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிய சதீஷ் கால் வழுக்கி விழுந்தது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மது அருந்த பணம் தர மறுத்த தாயாரை உருட்டுக்கட்டை தாக்கிய மகனை ஆர்கே நகர் போலீசார் கைது செய்தனர். தண்டையார்பேட்டையில் வசித்து வரும் ஜீனத் பேகம் மகன் சையத் இப்ராஹிம் என்கிற குரங்கு இப்ராஹிம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் ஆவார். அவர் மது அருந்த தாயாரிடம் பணம் கேட்டு சண்டையிட்டுள்ளார். பணம் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் உருட்டுக்கட்டையால் தாயை தாக்கியதில் அவர் காயமடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சையத் இப்ராஹிமை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் திருநங்கைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் ஈடுபட்டுள்ளது. திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் உருவாக்கி தரும் விதமாக காவல் உதவி ஆணையர் வைஷ்ணவி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தாம்பரத்தில் நடைபெற்றது. இதில் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். அப்போது திருநங்கைகளுக்கு அரசின் மூலம் கிடைக்கும் சலுகைகள், வேலைவாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த மாதிரி திருநங்கைகள் அவங்களோட தொழில் மேம்பாடு வேற என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும், அவங்க சுய உதவி குழு மாதிரி ஏதாவது சேர்ந்து அவங்களுக்கு வேற தொழில் முனைவோரா மாத்துறதுக்கு, அவங்க மற்ற இடத்துல போய் வேலை பார்க்கறது அது ஒரு வேலை இல்லாம தானே சுயமா தொழில் செய்யறதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். சென்னை மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை கடக்க முயன்றவர் இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாங்காட்டை சேர்ந்த இமானுவேல் சுந்தர் என்பவர் மதுரவாயலில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த ஜாவா பைக் சுந்தர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சாலையின் நடுவே இருந்த கான்கிரீட் டிவைடரில் தலைமோதி பிளந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பைக்கில் வந்த நபருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலையில் இந்திய ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மண்டபம் முகாம் ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலமாக பாம்பன் சாலை பாலத்தின் மைய பகுதிக்கு சென்று மேடையில் நின்றபடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். அதன் பின் ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதனையொட்டி வடக்கு பாக் ஜலசந்தி மற்றும் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான 3 ரோந்து கப்பல்கள் தீவிர பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டன. மேலும் கடலில் சந்தேக நபர்கள் யாரேனும் தென்பட்டால் உடனடியாக தகவல் அளிக்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி ஆடிட்டரிடமிருந்து 1 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக பெற்ற காவல் ஆய்வாளரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் அரசு கையகப்படுத்தி இழப்பீடு கொடுத்த நிலத்திலிருந்து 30 தேக்க மரங்களை யாருக்கும் தெரியாமல் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனை தெரிந்து கொண்ட தருமபுரி மாவட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் ஆடிட்டர் மீது வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி 1 கோடி ரூபாய் கேட்டுள்ளார். அதனை கொடுத்த பின்னரும் மேலும் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது தொடர்பாக ரவிச்சந்திரன் தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் தனிப்படை அமைத்து நெப்போலியனை கண்காணித்துள்ளனர். அப்போது ஆடிட்டரிடமிருந்து மேலும் 5 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட போது ஆய்வாளர் நெப்போலியனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கிராவல் குவாரியில் மண்ணல்ல எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்ட கிராம மக்களை லாரியை கொண்டு இடைத்து தள்ளிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொட்டங்குளம் கிராமத்தில் தனியார் இடத்தில் கனிம வளத்துறை அனுமதி பெற்று கிராவல் மண் எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிராவல் மண் அள்ளினால் கண்மாய்க்கு வரவேண்டிய தண்ணீர் வரத்து பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் லாரியை முற்றுகையிட்டனர். அப்போது குவாரி உரிமையாளர் தரப்பினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கிராம மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் அவர்களை லாரி கொண்டு இடைத்து தள்ளிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் கீழே விழுந்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மலைப்பாதையில் நிலச்சரிவை தடுக்கும் வகையில் மண்ணாணி அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 10 இடங்களில் சாயில் நீலிங் என்ற மண் சரிவு தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரியில் ஆபத்துள்ள 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கெல்லாம் சாயில் நீலிங் மற்றும் ஹைட்ரோ சீட்டிங் என்ற நவீன மண் சரிவு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சோதனை முறையில் நடைபெறும் இந்த பணிகள் வெற்றி பெற்றால் கொடைக்கானல், ஏற்காடு என பிற மலைத்தலங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். அதாவது அவசர காலம், பேல் மேலிடாமை, இதுக்கெல்லாம் பட்ஜெட்னு கிடையாது. அதாவது இதெல்லாம் சில நேரங்களில் இயற்கையினுடைய இடர்பாடுக்கு மத்தியில் ஏற்படுகிற சம்பவங்கள். இதெல்லாம் எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் அடிக்கணும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி ஏற்படுகிற பொழுது மலைப்பகுதிக்கு அரசை பொறுத்தளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருவோம். அந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் மண் சரிவு ஏற்படுகிறதோ இந்த நியூ டெக்னாலஜி பயன்படுத்தும் மொழியை ஒரு கற்பனை எங்கெல்லாம் ஏற்படும் நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல மலை இருந்த இடத்துல சரியும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அங்கே சரிகிறதே கிடையாது. சரியாது அப்படின்னு நினைப்போம். அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியும். இப்போயே பார்த்தா 10 இடங்களில் நாங்கள் இந்த நியூ டெக்னாலஜியை நாங்கள் இப்போ பயன்படுத்தியிருக்கிறோம். வருங்காலங்களில் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுமையானால் அங்கே அந்த நைலிங் சிஸ்டமும் அதே நேரத்தில் இந்த குளோட்டிங் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி மலையினுடைய தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விளையும் பலா மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அதிக அளவில் பலா, முந்திரி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளையும் பலா மற்றும் முந்திரி உலக அளவிலும் தேசிய அளவிலும் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. இந்நிலையில் தனித்துவம் மிக்க இந்த பலா மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரி 2022ஆம் ஆண்டு மாவட்ட தோட்டக்கலை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்பில் புவிசார் குறியீடு கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பின்னர் பன்ருட்டி பலா மற்றும் முந்திரிக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. இதனால் பன்ருட்டி பலா மற்றும் முந்திரிக்கு சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாங்கள் புவிசார் குறியீடு எழுதி கிட்ட 4 வருஷம் ஆகுது. அது இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க புவிசார் குறியீடை. புவிசார் குறியீடு கொடுத்து இப்போ எங்களுக்கு அதை ரொம்ப பெருமைப்படுத்திட்டாங்க. மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டு, மதுரை கம்பெனிக்காரங்க இவங்க எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்க. அந்த புவிசார் குறியீடால் நாங்கள்
வெளியில் ஏற்றுறதுக்கோ மதிப்பு கூட்டு செய்கிறதுக்கு, வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுறதுக்கு, வெளிநாட்டுக்கு ஏற்றுறதுக்கு, பண்ருட்டிக்கு ஒரு பலாவுக்கு அங்கீகாரம் கொடுத்ததால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முந்திரி பலா விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். மத்திய அரசு இப்போ இந்த முந்திரி பலாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு. அதை இந்த பலாப்பழம் முந்திரி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு ஒரு துணையாக இருந்த மாநில அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மோசடி புகாரில் ஆஜராக வந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலாஜி நகரை சேர்ந்த ரேவதி கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி 100க்கும் மேற்பட்டோரிடம் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேவதி மீது மாம்பாக்கத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் செக் மோசடி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் ஆஜராவதற்காக ரேவதி திருத்தணி நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தில் ரேவதியை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதால் போலீசார் ரேவதியை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாமியார் பேச்சை கேட்டு நகைக்கடை உரிமையாளரை கொலை செய்ய முயன்று அவரது தாய்மாமா உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரியாங்குப்பத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் அருண்குமார் கடந்த 26ஆம் தேதி கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சோலூர் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் சென்று கொண்டிருந்த போது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அருண்குமாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் அருண்குமாரை வெட்டியது அவரது தாய்மாமா விஜயகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமாவாசைக்குள் அருண்குமாரை கொல்லவில்லை என்றால் அவர் உங்களை கொலை செய்து விடுவார் என சாமியார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விஜயகுமார் கூலிப்படை மூலம் அருண்குமாரை கொல்ல முயன்றது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயகுமார், அவரது மகன் வெங்கடேசன் மற்றும் கூலிப்படையை சேர்ந்து 6 பேர் என மொத்தம் 8 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் மத்திய பேராசிரியர் இல்லத்திலிருந்து 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் அலுவலர் குடியிருப்பு உள்ளது. இங்கு வசித்து வரும் பேராசிரியர் சித்தார்த் புசி என்பவர் கடந்த 29ஆம் தேதி வெளியில் சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவிலிருந்த 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையனை தேடி வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.